உறைவிடம் வருவோம் மகிழ்வோம். அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம். அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அழைத்தவர் படைத்தவர் ஆண்டவரை பணி கொடுப்பதும் நடத்துவதும் அவரே. அகமகிழ்வோம் இன்று அக்களிப்போம் அருள் தரும் பலியினில் நம்மை கொடுப்போம். தந்தை மகனாரியே மகிமை புகழ் உமக்கே என்றும் வாழ்பவரே நன்றி பலி உமக்கே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம். அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம். அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். அரசன் பொறுத்துவர் திருக்குளமாய் அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார். அரச குருத்துவ திருக்குலமாய் அவரது இல்லத்தில் நம்மை இணைத்தார். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணிவுடன் அவர் நெறி நடக்க செய்தார். பயனுள்ள அனைத்தையும் கற்பித்து பணிவுடன் அவர் நெறி நடக்க செய்தார். அன்பின் ஆண்டவரே ஆட்சி செய்பவரே அருகில் இருப்பவரே இயேசுவே வாழியவே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம். அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. அன்னை நண்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்கள் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளில் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையும் தவறுதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான மரியாதையும் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் வார்த்தையின் முடிவற்ற தன்மை விண்ணக முற்றத்தை அழகுபடுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு கன்னி மரியா வழியாக எங்களது மனித உடலின் பலவின்மையை ஏற்றுக்கொண்டு உண்மையின் சுடராய் எங்களில் தோன்றியவர் உலகின் மீட்புக்காக முழுமையான ஆற்றலோடு முன் செல்வாராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நான் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கின்றோம். அவர் திருமண அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகின்றோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கின்றார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கின்றார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லாரையுமே நம்பிவிடாதீர்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள். ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருவது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிந்து கொள்வீர்கள். இயேசுவை ஏற்று அறிக்கையிட மறுக்கும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதில்லை. எனவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல் இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்பொழுதே அவன் உலகில் இருக்கிறான். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை வென்று விட்டீர்கள். உங்களில் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள், எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கின்றது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. திருப்பாடல் 2 பதிலுரை பாடல் பல்லவி. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவர் ஆணையிட்டு உரைத்ததை
அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடையெல்லை வரை உமக்கு உடைமையாக்குவேன். மன்னர்களை விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆள்வோரே எச்சரிக்கையாயிருங்கள். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். Alleluia, 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 Alleluia. இயேசுவின் அரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4. இறை வார்த்தைகள் 12 முதல் 17, மேலும் 23 முதல் 25 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்டதை இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவர் நாசரேத்தை விட்டு அகன்று செபெலோன், நப்தலி ஆகிய இடங்களின் எல்லையில் கடலோரமாய் அமைந்திருந்த கப்பர்நாகமுக்கு சென்று குடியிருந்தார். இறைவாக்கினர் எசாயா உரைத்த பின்வரும் வாக்கு இவ்வாறு நிறைவேறியது. செபெலோன் நாடே, நப்தலி நாடே, பெருங்கடல் வழி பகுதியே, யோர்தானுக்கு அப்பாலுள்ள நிலப்பரப்பே, பிற இனத்தவர் வாழும் கலிலேய பகுதியே, காரிருளில் இருந்த மக்கள் பேருளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அது முதல் இயேசு, மனமாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடு முழுவதும் பரவியது. பல்வேறு பிணிகளாலும் வாதைகளாலும் வருந்திய நோயாளர், பேய் பிடித்தோர், மதி மயங்கியோர்,
முடக்குவாதமுற்றோர் ஆகிய அனைவரும் அவரிடம் அழைத்து வரப்பட்டனர். அவர் அவர்களை குணமாக்கினார். ஆகவே கலிலேயா, தெக்கப்பொலி, எருசலேம், யூதேயா, யோர்தானுக்கு அக்கறை பகுதி ஆகிய இடங்களிலிருந்து வந்த மக்கள் பெருந்திரளாய் அவரை பின்தொடர்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்னையவள் காட்சி தந்த அற்புத பூமீது அன்னை அரசாட்சி செய்து வரும் அழகு வேளாங்கண்ணியது. மண்ணில் காலடி வைத்ததும் எந்தன் மனது குளிர்ந்ததம்மா. என் கண்ணால் உன்னை கண்டதுமே அந்த காட்சியும் நிலைக்குதம்மா. வேளை மண்ணில் காலடி வைத்ததும் எந்தன் மனது குளிர்ந்ததம்மா. மனசெல்லாம் குளிர்ந்திருக்கு, அப்படிதானே? பாட்டு கேட்கச்சு நல்லா தான் இருக்குது. மனசில் கவலையோடு, வேதனையோடு, வலியோடு, துக்கத்தோடு வரக்கூடிய எல்லாருக்குமே இந்த இடத்துல ஒரு பெரிய அருள் கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தான் கஷ்டம் இருந்தாலும் இரவும் பகலும் எப்பொழுதுமே இந்த ஆலயத்தில் 2 பேர் 3 பேரை பார்க்க முடியும். அவ்வளவு அழகான இடம். அன்னை காட்சி தந்த இந்த புண்ணிய பூமியில் அன்னை உண்மையாகவே உங்களை அறிகின்றார். உங்கள் வேதனைகளை அறிகின்றார். உங்களுக்கு தேவையானதை அவர் நிச்சயமாக தருவார். அதனால்தான் வேளாங்கண்ணி திருத்தலம் இன்றைக்கும் பெரிய பெரிய அளவுக்கு சொல்லக்கூடிய மத இன மொழி எந்த ஒரு வேறுபாடுமின்றி அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இடமாக இருக்கிறது. ஒருவேளை இதை நீங்கள் தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம். கண்டிப்பாக என்னுடைய வேண்டுதல் என்னவென்று சொன்னால், ஒரு தடவையாவது இந்த இடத்திற்கு நீங்கள் வந்து நிச்சய வேணும், செபிக்க வேண்டும். இந்த அன்னையுடைய அருளை ஆற்றலை பெற வேண்டும். அன்புக்குரியவர்களே, அன்னையின் திருமுன்னிலே நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு தன்னுடைய அமைதியையும் அருளை அவருடைய ஆசீர்வாதங்களையும் தருவதற்கு காத்திருக்கிறார். ஆனால் பகை நிறைந்த இதயத்தில், அவநம்பிக்கை நிறைந்த இதயத்தில், மன்னிப்பு முடியாமல் இருக்கக்கூடிய இதயத்தில், இந்த உலகத்தின் மீது அதிக அக்கறை கொண்டு உலகத்திற்காகவே வாழக்கூடிய மனிதர்கள் மத்தியில் அவருடைய இதயத்தில் ஆண்டவர் குடிகொள்ள விரும்புவதில்லை. அவருடைய ஆசீர்வாதங்களும் அருள் வரங்களும் அவர் செய்யக்கூடிய நல்லவைகளும் நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்றால் அவர் இன்றைக்கு சொல்வது போல என்ன செய்யணும்? மனம் மாறணும். நாம் மாற மாட்டோம் ஃபாதர். 10 வருஷமாக பேசணும். அவர்களுக்காக ஜெபிக்கணும். நன்மை செய்வர்களுக்காக மட்டுமல்ல, தீமை செய்யக்கூடிய மனிதர்களுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய கட்டளைகளாக ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழுகிற பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் கிடைக்கும். இன்றைய நாளில் இறை வார்த்தைகளின் அடிப்படையில் நாம் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளுவோம். காரிருள் இருந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழலில் சூழ்ந்த நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. நம் ஆண்டவர் இயேசு குழந்தை இயேசுவாக இந்த நாளிலே மனதில் வேதனைப்படக்கூடிய, இல்லை என்றால் பாவத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய மனிதர்களை காப்பாற்றுவதற்காக இறைவனுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி இந்த மண்ணிலே பிறந்தார். நம் அனைவருக்குமே தெரியும். ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு வளர்ந்து இன்று போதிக்க ஆரம்பிக்கின்றார். தன்னுடைய நண்பர் திருமுழுக்கு யோவான் இவரை அவர்கள் கைது செய்த பொழுது அந்த இடத்தில் இல்லாமல் அந்த இடத்தை விட்டு, நாசரத்தை விட்டு கப்பர்நாமுக்கு செல்கிறார். கலிலேயா கடலோர பகுதிக்கு செல்கிறார். அங்கே வாழக்கூடிய மக்களுக்கு இறை வார்த்தைகளை போதிக்க ஆரம்பிக்கின்றார். முதல் வார்த்தையை இவ்வாறு தான் இருக்கிறது. எவ்வாறு திருமுழுக்கு யோவான் சொன்னாரோ, நீங்கள் மனம் மாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள், எனக்கு பின்னால் ஒரு வருகிறார், எனவே நீங்களை ஆயத்தப்படுத்துங்கள் என்று சொன்ன அதே வார்த்தைகளுக்கு ஏற்ப நம் ஆண்டவர் இயேசு என்று மக்களை அனைவரையும் பார்த்து சொல்லக்கூடிய அன்பு செய்தி, மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்து விட்டது.
நீங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்கள் மட்டுமல்ல, விண்ணகத்திற்கு ஏற்ற மக்கள். என் அன்பு பிள்ளைகளாக என்னுடைய இல்லத்தில் நீங்கள் வாழ வர வேண்டும், அதற்கு உங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்பட்டதால் தன்னுடைய பணியேவ தொடங்குகிறார். தன்னுடைய வார்த்தைகளை சொல்லி மக்களுக்கு ஆறுதலை தருகின்றார். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எல்லோருமே அவர் செய்த நன்மைகள், பொதுவாக அவர் செய்யக்கூடிய இந்த அற்புதங்களை பெறுவதற்குத்தான் ஓடோடி வந்தார்கள். பேய் பிடித்தவர்கள், பைத்தியக்காரர்கள், முடக்குவாதமுற்றவர்கள், நோயாளிகள், இன்னும் இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனை நோயாளிகளையும் ஆண்டவர் இருக்கக்கூடிய இடத்தில் மக்கள் அழைத்து வந்தார்கள். அத்தனை பேருக்குமே அவர் ஆறுதலை கொடுத்தார், வாழ்வை கொடுத்தார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தார். மீண்டும் அவர் அதை செய்வதற்காக காத்திருந்தார். அதற்கு மேலாக அவர் செய்ததெல்லாம், நீங்கள் மனம் மாற வேண்டும், மனம் மாறினால், இறைவார்த்தை ஏற்றுக்கொண்டால், இறைவனை ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும் என்பதை தெளிவாக சொல்லி தந்தார். ஆனால் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றிய மக்கள் அத்தனை பேருமே அவருடைய உணவுக்காகவும் சில நேரத்துடைய புதுமைகளுக்காகவும் தான் அந்த இடத்திற்கு வந்தார்கள். நாம் இந்த இடத்தில் குடியிருக்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்க வேண்டும் என்ற ஒரு இலக்கத்துக்காக இருக்கிறோமா? இல்லை என்றால், இயேசுவே நான் பிள்ளையாக இருக்க வேண்டும், நீ தந்த கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நன்மை செய்து வாழக்கூடிய நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்ற இலக்கோடு இங்கு கூடியிருக்கிறோமா? மனம் மாறி அவருடைய போதனைகளை ஏற்று அவருடைய சீடனாக பிள்ளையாக இருந்து அனைவருக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல ஒரு சுடரொளியாக ஒரு சாட்சியாக இருக்க விரும்புகிறோமா என்று இன்று நாம் நம்மை கேட்டு பார்க்க வேண்டும். அப்படி கேட்டுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிறைய நன்மைகள் நடக்கும். நாம் தனியாக இல்லை. 1 யோவான் 3:4 சொல்வது போல, உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். நாம் கடவுளை சார்ந்தவர்கள், கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவிசாய்க்கிறார்கள். இந்த உலகத்தில் ஒன்று நன்மை இல்லை என்றால் தீமை, ஒன்று வெளிச்சம் இல்லை என்றால் இருட்டு. இந்த இரண்டுக்கும் இடையே நாம் சில பாடுபடுத்துகிறோம் இல்லையா? சிலது தெரியாது, எது சரி எது தவறு என்று தெரியாது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்னை மரியாளும் ஆண்டவரும் நமக்கு துணை செய்வார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆவியானவர் நமக்கு துணை செய்வார். எனவே இந்த நாளில் எது உண்மையான வாழ்க்கை, எது நமக்கு உண்மையான தூண்டுதலை தருகிறது, எது பொய்யான தூண்டுதலை தருகிறது என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பகை வளர்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆள் வந்து, விட்டுறப்பா அதெல்லாம் சரி கிடையாது, இப்படி இருந்தால் சரியில்லை, அவனுக்காக ஜெபி, ஏன் இவ்வளவு கஷ்டம், எதுக்கு வழக்கு, விட்டுக்கொடு என்று சொல்லிக் கொடுக்கிறவர்கள் எல்லாமே கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். சண்டையை மூட்டக்கூடிய அத்தனை பேருமே கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அமைதி ஏற்படுத்தக்கூடியவர்கள் தான் கடவுளுடைய மக்கள். அமைதியை கெடுக்கக்கூடியவர்கள் எல்லாம் தீயவனுடைய மக்கள் என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நாளில் பாவத்திற்கு நாம் அடிமையாக கூடாது. ரோமையர் 6:23, பாவத்திற்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள்கொடை, அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் இணைந்து வாழும் வாழ்க்கை, நிலைவாழ்வு. அந்த வாழ்க்கைக்குத்தான் நாம் பாடுபட வேண்டும். எசாயா 59:1-2, மீட்க இயலாதவர் ஆண்டவரின் கை குறுகி விடுவதில்லை, கேட்க முடியாதவாறு அவருடைய காது மந்தமாகி விடவில்லை. உங்கள் தீச்செயல்களே உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் இடையே உள்ள பிளவை ஏற்படுத்தி இருக்கிறன. எனவே இதை புரிந்து கொண்டு நாம் சில காரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். பழைய ஏற்பாடில் எண்ணிக்கை 32:23 சொல்வது போல, நீங்கள் இதை செய்யாவிட்டால் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறீர்கள், உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிப்பது திண்ணம். கலாத்தியர் 6:7, ஏமாந்து போக வேண்டாம், கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள், ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். கலாத்தியர் 6:8, தம் ஊனியல்வாகிய நிலத்தில் விதைப்பவர் ஊனியல்பிலிருந்து அழிவையே அறுவடை செய்வார், ஆவிக்குரிய வாழ்வாகிய நிலத்தில் விதைப்பவர் அந்த ஆவி அருளும் நிலை வாழ்வை அனுபவிப்பார், அதை அறுவடை செய்வார். எசேயா 6:10 சொல்வது போல, அதிலே ஆண்டவர் இந்த எசேயா இறைவாக்கினருக்கு சொல்லுகிறார், பழைய ஏற்பாட்டில் மக்கள் வாழ்ந்த மக்கள் எல்லாம் பாவம் செய்கிற பொழுது அந்த மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும், யாரை நான் அனுப்புவேன், இந்த பணியை யார் எடுத்து செல்வார் என்று அழைத்த நேரத்தில் இந்த எசேயா இறைவாக்கினர், இதோ நான் இருக்கிறேன், அடியேனை என்னை அனுப்பும் என்று சொல்லுகிற பொழுது கடவுள் அவருக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவார். அவர் குழம்பி போய்விட்டார். ஆனால் இந்த வார்த்தைகளை சொல்லித்தான் அந்த மக்களை மனமாற்றி இருக்கிறார். அப்படி என்ன வார்த்தைகள் என்று சொன்னால், அவர்கள் கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனமாறி குணமாகாமலும் இருக்கும்படி இந்த மக்களின் இதயத்தை கொழுப்படைய செய், காதுகளை மந்தமாக செய், கண்களை மூடச் செய் என்றார். இப்படி மூடினா எதாவது கிடைக்குமா? அப்போ கடவுளை மறந்தால் இதெல்லாம் நடக்கும். வாழ்க்கையில் ஆசீர்வாதம் தொலைந்து போகும். நமக்கு வாழ்வதற்கு வழி இருக்கிறது, ஆனால் நாம் என்ன செய்யறதில்லை,
நாம் நம்முடைய மனதை பக்குவப்படுத்துவது கிடையாது. எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மை பார்த்துக்கக்கூடிய கடவுள், அவருடைய கண்கள் வெளிச்சமாக இருக்கிறது. 1000 கதிரவன்களுக்கு மேலாக வெளிச்சம் நிறைந்த கடவுளாக இருக்கிறார். நாம் என்ன 4 பக்கத்தில் உட்காந்துட்டு 4 அறைக்குள்ளே உட்காந்துட்டு எதுவும் பார்க்கல நினைக்கிறோம். ஆனால் கடவுளுக்கு தெரியாமல் அவருடைய பார்வையிலிருந்து நாம் தப்பவே முடியாது என்பதை திருத்திக் கொண்டு பாவத்தை விட்டொழிக்க வேண்டும். திருத்தூதர் பணி 3:19. எனவே பாவங்களை போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி கடவுளிடம் திரும்புங்கள். லூக்கா 5:30-32. பரிசேயர்களும் அவர்களை சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவரோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோய் அற்றவருக்கு அல்ல, நோய் உற்றவருக்கே மருத்துவர் தேவை. நான் பாவிகளின் நண்பன், பாவிகளுடைய பாவத்தை போக்க வந்திருக்கிறேன் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாறி அழைக்க வந்தேன் என்று அன்பாக சொல்லுவார் இயேசு. எனவே இந்த நேரத்தில் ஒருவரை பாவியாக வாழ்ந்தாலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. ஆனால் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் கடவுளுடைய அருள் நமக்கு கிடைக்காமல் போகும். பாவம் செய்கிற இதை செய்யக்கூடாது, ஆண்டவர் எனக்கு துணை செய்யுங்க, அன்னை மரியாள் எனக்கு துணை செய்யுங்க, நான் இப்படி அல்ல, இப்படி வாழ நான் தகுதி அல்ல, நான் ஜெபம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் செய்தால் மட்டும்தான் இந்த பாவத்திலிருந்து தப்ப முடியும். சொந்த பலத்திலிருந்து நாம் தப்ப முடியாது. நான் நாளைக்கு செய்ய மாட்டேன், நாளைகள் செய்ய மாட்டேன் எல்லாம் சொல்லக்கூடாது. எப்பொழுதெல்லாம் நாம் ஜெபம் செய்ய தவறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் திருப்பலிக்கு நேரம் கொடுக்க முடியவில்லை, நம்முடைய வீடுகளில் நமக்கு ஜெபம் செய்ய முடியவில்லை, இறை வார்த்தைகளை படிக்க முடியவில்லை, அப்பொழுதே நீ சொல்லிக்கொள்ள வேண்டும், உனக்குள் இருக்கக்கூடியது தீயாவி, தூயாவி கிடையாது. எப்பொழுதுமே எல்லாவற்றையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒதுக்கி வைக்க மாட்டோம். கல்யாண வீட்டை ஒதுக்கி வைக்கிறானா? எந்த பாட்சியாவது ஒதுக்கி வைக்கிறீங்களா? நேரம் கிடைக்குது, அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும். ராத்திரி பகல் எவ்வளவு நேரம் ஆனாலும் சாப்பாடு நினச்சி உட்காந்து நின்று சாப்பிடுவோம். ஆனால் நமக்கு கோயிலில் இருக்கிறது பிடிக்காது, ஜெபம் பண்ணுறது பிடிக்காது. ஏன்னா புரிஞ்சுக்கணும், எனக்குள்ளே இருக்கிறது நல்ல ஆவி கிடையாது, அது என்னது, கெட்ட ஆவி. அந்த ஆவி என்ன செய்யணும், உங்களிருந்து போகணும். அது போகுமான்னு கேட்டால் போகும். எங்கே போகும்? இந்த அன்னையின் ஆலயத்திலிருந்து செபித்தா பொழுது. அன்னைக்கு நீங்கள் மாலை புடைச்சில் ஒன்று புரிஞ்சுங்க, அவன் காலில் கிடக்கு சாத்தான். நீங்கள் வந்தாலே போதும், அவன் பயந்து போயிடுவான். அது போனால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நலம் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 13:5, மனம் மாறாவிட்டால் நீங்கள் அனைவரும் அப்படியே அழிவீர்கள் என்றார். லூக்கா 14:4, எனவே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள், உங்களுடைய சகோதர சகோதரில் ஒருவர் பாவம் செய்தால் அவரை கடிந்து கொள்ளுங்கள், அவர் மனம் மாறினால் மன்னியுங்கள். 1 யோவான் 1:9, நம் பாவங்களை ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலுமிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மை உள்ளவர். திருத்தூதர் பணி 2:38, நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது தூய ஆவியை கொடையாக பெறுவீர்கள் என்று பேதுரு கற்று வந்தார். நீதிமொழிகள் 28:13, தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை விளம்பராது. தம் குற்றப்பழிகளை மூடி மறைப்பவரின் வாழ்க்கை வளம்பெறாது. அவற்றை ஒப்புக்கொண்டு விட்டுவிடுகிறவர் கடவுளின் இரக்கம் பெறுவார். நான் நல்லவன் தான், நான் மறைச்சி வச்சுக்கிட்டு நான் செய்ய மாட்டேன், பாவசிதம் பண்ண மாட்டேன், ஒவ்வொரு வருஷம் கிடையாது, நானே டைரெக்டாக பேசிடுவேன். இதை மட்டும் சொல்லக்கூடிய நீ என் பிள்ளைகளை படிக்க வைக்கிற, தனியாக படிக்க வேண்டியதானே, எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன், நீயே உட்காந்து எல்லாம் செய்ய வேண்டியதானே, செய்ய மாட்டோம். இதில் மட்டும்தான் பிரச்சனை, கடவுள்கிட்ட போகிற மட்டும்தான் பிரச்சனை. கடவுள்கிட்ட போய் நான் சொல்ல முடியாது. அப்படி சொல்லுகிற பொழுது உன் பாவம் உனக்குள்ளே இருந்து உனக்கு வாழ்க்கை கெடுக்குமே தவிர கடவுளுடைய இரக்கத்தை பெற முடியாது என்று திருவொலி நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. திருப்பாடல் 86:3-7, என் தலைவரே என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நான் முழுவதும் உம்மை நம்பியிருக்கிறேன். உம்மடியானின் மனதை மகிழச் செய்யும். உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர். என் வேண்டுதலுக்கு செவிசாயும், என் உதவியை நாடும், என் குரலை கேளும். ஆண்டவரே, என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன், நீரும் எனக்கு பதிலளிப்பர் என்று யாரெல்லாம் உண்மையாகவே தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய இரக்கத்தையும் மன்னிப்பையும் கேட்கிறீர்களோ, இந்த நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும், இந்த நாள் மகத்தான நாளாக இருக்கும். திருப்பாடல் 86:15-17, என் தலைவரே, நீரே இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் உண்மையும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கும், என் மீது இறங்கும், உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும், உம் அடியானின் மகனை காப்பாற்றும். உங்கள் வேண்டல்கள் கேட்கப்பட வேண்டுமென்றால் முதலில் பாவங்கள் அகற்றப்பட வேண்டும். பாவத்தை போக்குவதற்காகத்தான் இயேசு ஆண்டவர் தன் உயிரை கல்வாரி பலியிலே கொடுத்தார். எனவே அந்த காரியத்தை மாற்றிவிட்டு இந்த உலக செல்வங்களுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற பொழுது அது கிடைத்தாலும் நிலைத்திருக்க முடியாது. இயேசு ஆண்டவருடைய துணை இல்லாமல், ஆற்றல் இல்லாமல், அன்பு இல்லாமல், அருள் இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே, எந்த பணக்காரர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அமைதி கிடைக்காது, நிம்மதி கிடைக்காது, கோபம்தான் வரும், குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. எனவே பாவங்களை அறிக்கையிட்டு நாம் மனம் மாறுவோம்.
திருப்பாடல் 32:5. என் பாவத்தை உம்மிடம் அறிக்கையிட்டேன், என் தீட்சைகளை நான் மறைத்ததில்லை. ஆண்டவரிடம் என் குற்றங்களை ஒப்புக்கொள்வேன் என்று சொன்னேன், நீரும் என் நெறிகேட்டையும் பாவத்தையும் போக்கினீர். ஆண்டவர் பெரியவர், அவர் நல்ல பெரிய மனசு, பேரிரக்கம், பேரன்பு. எனவே கண்டிப்பாக பாவத்தை செய்வார். சொன்ன உடனே குற்றப்படுத்தி வெளியே போடான்னு சொல்ல மாட்டார், வெளியே போடின்னு சொல்ல மாட்டார். அவர் பாவத்தை மன்னித்து உண்மையாகவே உன்னை ஏற்றுக்கொள்வார். திருப்பாடல் 133. ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனதில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? கடவுளே உங்களை பொறுத்து கொள்ளவில்லை என்றால், கடவுளே ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், கடவுளை அன்பு செய்யவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ முடியும்? எல்லாரிலும் கைவிடப்பட்டாலும், தந்தையும் தாயும் நம்மை கைவிட்டாலும் மறக்காத தெய்வம், நம்மை எப்பொழுதுமே அன்பு செய்ய தெய்வம், நம்ம மீது அக்கறை கொள்ளக்கூடிய தெய்வம், என் மகள் திரும்பி வரமாட்டாளே என்று காத்திருக்கக்கூடிய தெய்வம் நம்மில இருக்கிற பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும்? அவர் இல்லை என்று சொன்னால் அந்த உலகத்தில் வாழ முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீரே மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பார். திருப்பாடல் 38, 21, 22. ஆண்டவரே, என்னை கைவிடாதையும், என் கடவுளே என்னை விட்டு அகன்று விடாதையும், என் தலைவரே மீட்பரே எனக்கு துணையாக விரைந்து வாரும் என்று நாம் ஜெபிப்போம். திருப்பாடல் 143:8. உமது பேரன்பை நான் வைகரையில் கண்டடைய செய்யும், ஏனெனில் உம்மீது நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் நடக்க வேண்டிய அந்த வழியை எனக்கு காட்டியருளும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். திருப்பாடல் 143:10. உம் திருவுள்ளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும், ஏனெனில் நீரே என் கடவுள், அது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. திருப்பாடல் 143:7. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்தருளும், ஏனெனில் என் உள்ளம் உடைந்து விட்டது, என் பாவங்களால், என் சிற்றின்பங்களால், உலக ஆசைகளால் உடைந்து கிடக்கிறது. என்னிடமிருந்து உன் முகத்தை மறைத்து விடாதே. உடைய துணை எனக்கு தேவை, உடைய அன்பு எனக்கு தேவை என்றால் யாரெல்லாம் முழு மனதோடு ஆண்டவரிடத்தில் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு, கடவுளே என் மீது இறங்கும், என்னை கைவிடாதையும் என்று அழைக்கிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைத்து கொள்ள மாட்டார். அப்படி மறைத்து கொண்டால், என் முகத்தை மறைத்து கொள்ளாதையும் இல்லை எனில் படுகொலை செய்வோருள் ஒருவனாகி விடுவேன், படுகொலைக்குள் நான் தள்ளப்படுவேன். அந்த நிலை எனக்கு வரக்கூடாது. எஜமானனே, என்னேசுராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாக்கி என்னை மீட்டீரே, உம்மை பலியாக்கி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். மலர்களில் விழுந்து மனமென நுழைந்து, காற்றினில் கலந்து கனிவோடு பணிந்து, இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன், என்னையே உனக்காக தருகின்றேன். சகோதர சகோதரி, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனை கிட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, மாட்சிக்குரிய பரிமாற்றங்களை ஏற்படுத்தும்
எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பிற இனத்தாருக்கு ஒளியாகிய கிறிஸ்துவில் எமது மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்களது மனிதத்தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்கு உரிய சாகா தன்மையின் ஆட்சியால் எங்களை புதுப்பித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணைகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிர்ந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மையே கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உத்தரவினின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்ட கற்பிக்கப்பட்ட இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உடலில் இருக்கிற எங்களுக்கு குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு ஒன்று இருப்பதாக. ஒருவருக்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனே வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். இறைவனின் படியேறி என்னை தந்தேன் விருந்துண்டேன், உன்னிடத்தில் என்னாலுமே சரணடைந்தேன். இறைவனின் வானக விருந்து தந்தார், இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். புனிதமான இம்மறை நிகழ்வுகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆரோக்கியனின் ஆசீர்வாதம் அன்றாடவும். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் தூய ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் இழந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்று தரும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். ஆண்டவர் உடனிருப்பார். இறைவனுக்கு நன்றி. அம்மா என்னம்மா நீதானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா. அம்மா என்னம்மா நீதானம்மா, பிள்ளை உன் பிள்ளை நான் தானம்மா. ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா, அடைக்கலம் தருகின்ற தாய் நீ அம்மா. ஆரோக்கியம் தருகின்ற தாய் நீ அம்மா,